ஒரு சமூகம் உயர்வு பெற்ற சமூகமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் சிறப்பாக வாழ்தல் வேண்டும். ஒரு மனிதன் சிறப்பாக வாழ்வதை தான் வாழ்வியல் ஆன்மீகம் என்று குறிப்பிடுகிறோம். மனிதர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் பிறப்பிலேயே திருவுடையார்களாக குழந்தைகள் அனைவரும் இந்த சமுதாயத்தில் பிறக்க வேண்டும். இதை பற்றிய அறிவு தொடர்ச்சி நம் சமுதாயத்திற்கு இல்லாமல் போய்விட்டது. அதை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் தமிழில் தொல்காப்பியம் முதலான அறிவுசார் நூல்களையும் சமஸ்கிருதத்தில் சுஷ்ருத சம்ஹிதா முதலான அறிவுசார் நூல்களையும் நாம் கருத்தில் கொண்டு இந்த இளம் தலைமுறையினருக்கு இந்த கருத்துக்களை நாம் தெரிவித்தல் வேண்டும். ஒரு இளம் தலைமுறையினர் நல்ல குழந்தையை உருவாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு மனித உடம்பில் உள்ள சூக்கும இயக்கங்களை எல்லாம் சூக்கும உடற்கூறுகளை தெரிந்திருக்க வேண்டும். அதை பற்றி பேசுவதாக தான் இந்த கட்டுரை அமைகிறது. இந்திய மரபு சார்ந்த உடலியல் இயக்க முறைகளையும் உடல்கூறு இயக்கங்களையும் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு நாம் கற்பித்தல் வேண்டும். அப்படி கற்பிக்கின்ற பொழுதுதான் அவர்களிடமிருந்து உருவாகிற ஒரு குழந்தை நல்ல ஆரோக்கியமான அறிவு சார்ந்த ஆயுள் வளம் பெற்ற குழந்தைகளாக இந்த சமூகத்தில் பிறக்க வாய்ப்புண்டு. உதாரணமாக ஒரு குழந்தை நல்ல குணத்துடன் கூடிய குழந்தையாக பிறக்க வேண்டும் என்றால் தாய் தந்தையர்கள் அவர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய மனம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய நுட்பமான உடற்கூறு இயக்கங்கள் ஒழுங்காக இயங்கும் தன்மையில் இருத்தல் வேண்டும். அப்பொழுது பிறக்கிற குழந்தை கோபமின்மை, சாந்த குணம் முதலான நல்ல குணத்துடன் கூடிய ஆரோக்கியமான குழந்தைகளாக பிறக்கும். உடலில் உள்ள சூக்கும நாடிகள் அதை இந்த இளம் தலைமுறையினருக்கு நாம் கற்பித்தல் வேண்டும். சூக்கும நாடிகளுடைய மையங்கள் அவற்றை எவ்வாறு நாம் இயக்குதல் வேண்டும் என்பதெல்லாம் இந்த இளம் தலைமுறையினருக்கு சொன்னோம் என்றால் அவர்களிடமிருந்து பிறக்கின்ற புதிய சமூகம் உடல் ஆரோக்கியமும் அறிவு ஆரோக்கியமும் உள்ள சமூகமாக பிறக்கும். இந்த இளம் தலைமுறையினர்கள் ஒரு குழந்தையை உருவாக்குவதற்காக செய்கிற பொழுது என்ன உணவு உண்ண வேண்டும், வாழ்க்கையை எவ்வாறெல்லாம் நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் நம்முடைய நூல்கள் பேசியிருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் வரிசைப்படுத்தி இந்த கட்டுரையில் மருத்துவர் சௌந்தரிய வித்யா இவர்கள் குன்னூரில் நாதம் ஆயுர்வேதா அண்ட் வேதசக்தி வர்ம சிகிச்சாலயம் என்ற ஒரு சிகிச்சை மையத்தை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் இந்த கட்டுரையின் விரிவான பகுதியை வழங்க உள்ளார்கள்.